பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் குற்றங்கள் ரொம்பவே அதிகமாயிட்டே வருது. கஞ்சா பழக்கமும் போதை பழக்கமும் தான் இதுக்கு இந்த பாலியல் வன்கொடுமை அதிகமாகிறதுக்கு காரணம் இது. பெண்களுக்கு எதிராக இவ்வளவு குற்றங்கள் நடக்குது, இருந்தாலும் அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை ஏன் செயல்படாம வச்சிருக்காங்க? இல்ல அரசின் கொள்கையாக இது வேண்டாம் நம்ம அப்படின்னு இதெல்லாம் இப்ப கவனிக்க வேண்டியது அரசு தானே? கண்டிப்பாக இது அரசு தான் கவனிக்கும். ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டியது யாரோட கடமை? அரசு கொடுக்குற அந்த புள்ளி விவரங்களே இப்படிதான் சொல்லிட்டு இருக்குது. துரதிருஷ்டவசமாக தற்போது இருக்கின்ற அரசு இதில் கவனத்தை செலுத்தாமல் வேறு ஏதோ ஒரு இதில் அனைவருக்கும் வணக்கம். சொல்லிடி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகை ஆசிரியர் முனைவர் கோவிந்தராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போது சமீப காலமாக அந்த பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் குற்றங்கள் ரொம்பவே அதிகமாயிட்டே வருது. இதற்கு என்ன காரணம் சார்? இது பார்த்தீங்கன்னாக்கா பாலியல் குற்றங்கள் அதிகமாகிறதுக்கு அதுவும் குறிப்பிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த சில வருடங்களாக இந்த பாலியல் வன்முறைகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள், அதுவும் பள்ளி மாணவிகள் சின்ன வயசுலேயே இந்த இது அதிகரித்துக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சா, போதைப் பொருட்கள், இந்த நடமாட்டம் இது பள்ளிகளில் நடந்து இருக்கிறது நம்ம நிறைய பார்த்துட்ருக்குறோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சென்ற வாரம் சனிக்கிழமை எஸ்ஆர்எம் கல்லூரியில் மிகப்பெரிய ஒரு போலீஸ் ரைடெல்லாம் நடத்தி மாணவர்களை எல்லாம் கைது பண்ணி நிறைய கஞ்சா பொருட்கள்லாம் கையகப்படுத்தினாங்க. ஸோ இது இந்த கஞ்சா பொருட்கள், இந்த போதைப் பொருட்கள் இதனுடைய அதிகமாக இருக்கிறதுனா அந்த அடுத்தது அந்த பாலியல் நோக்கித்தான் செல்கிறது. இதுதான் முக்கிய காரணம்னு நான் பார்க்கறது. இந்த கஞ்சா பழக்கமும் போதை பழக்கமும் தான் இதுக்கு இந்த பாலியல் வன்கொடுமை அதிகமாகிறதுக்கு காரணம். இதுதான் என்னுடைய ஒரு பார்வையாக நான் பார்த்தேன். சார், இப்போ குழந்தைகள் முதல் வயதான பாட்டிகள் வரை வயது வித்தியாசமே இல்லாமல் இந்த பாலியல் குற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு போதைப் பொருள் மட்டும்தான் காரணமா? போதைப் பொருள் அது முக்கிய காரணம். அது போதைப் பொருள் மட்டுமல்லாது இது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இருக்கக்கூடிய, அதாவது அந்த சுற்றுப்புற அந்த சொசைட்டி சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அவங்க நடக்கக்கூடிய அந்த சூழல், அதுவும் ஒரு இதுவாக இருக்கும். வேலை வாசி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இந்த சினிமாவை பார்த்துக்கிட்டு நிறைய பேர் சினிமா, இந்த சீரியல்கள், அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அது மூலியமாகவும் நிறைய பேர் இந்த இதில் குற்றத்துக்கு ஒரு இதாக. பட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா போதே, அதுக்கடுத்து இந்த சினிமாவை பார்த்துட்டு இந்த இது பண்ணி அந்த சொசைட்டி இருக்கக்கூடிய சுற்றுப்புற நண்பர்கள் வட்டாரம் அவங்கெல்லாம் இது பண்ணுற அதையும் பார்த்து சில பேர் இந்த இதுக்கு தவறான ஒரு இதை செய்யறதுக்கு, குற்றத்தை புரியறதுக்கு ஆளாகிறாங்க. சார், இப்போ இந்த பெண்கள் மீதான இந்த பாலியல் குற்றங்கள் அதிகரிக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டியது யாரோட கடமை? இது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்றதுக்கு இது அரசுனுடைய கடமை தான். இப்போ பார்த்தீங்கன்னாக்க அப்போது அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு தரத்துக்கு முனைப்பு காட்டலையா? இது புள்ளி விவரங்கள் படி பார்த்தீங்கன்னா அப்படி தாங்க தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த போஸ்கோ ஆக்டுன்னு இந்த 2012 இந்த ஆக்ட், அந்த போஸ்கோ ஆக்டுன்றது இந்த 2012 வந்துருந்துச்சு. புள்ளி விவரங்கள் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா இது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 10 பருவம், அதாவது இந்த டீனேஜ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், இந்த 10 பருவ கர்ப்பங்கள் பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டிலிருந்து இப்போ 2024 பிப்ரவரி வரை பார்த்தீங்கன்னா மொத்தம் 36,134 டீனேஜ் பிரெக்னன்சி, 10 பருவங்கள்ன்றது இந்த புள்ளி விவரங்கள். இது நேஷ்னல் விமென்ஸ் கமிஷன் அவங்க கொடுத்துருக்கிற புள்ளி விவரம். இது மட்டும் இல்லாத நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அவங்க கொடுத்துக்கிற புள்ளி விவரங்கள், அரசு கொடுக்குற அந்த புள்ளி விவரங்களே இப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையாக இருக்குது. இதை தடுக்கக்கூடியது அரசு தான் தடுக்க வேண்டும். இது அந்த கல்லூரிக்கு செல்கின்ற பெற்றோர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி அரசு இதை இது பண்ணி நிறைய கவுன்சிலிங்லாம் இது பண்ணுது. பார்த்தீங்கன்னாக்கா சென்ற இதில் இப்போ அனைத்து மகளிர் காவல் நிலையம்னு சிறப்பாக செயல்பட்டு இது பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த அனைத்து மகளிர் காவல் நிலையம் செயல்படுகிறதா இல்லையான்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ அது போல பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இந்த அனைத்து மகளிர் காவல் நிலையம் முன்ன இருந்துச்சு. இந்த குற்ற நடவடிக்கைலாம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ அந்த அனைத்து மகளிர் காவல் நிலையம் செயல்படுறது
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது செயல்படுதா இல்லையான்னு தெரியல. பட் அதெல்லாம் இருந்துச்சுன்னா இதை கொஞ்சம் தடுத்து நம்ம இந்த குற்றங்கள் கம்மியாகிறதுக்கு நம்ம பார்க்கலாம். அதை வந்து சார், இப்போ பெண்களுக்கு எதிராக இவ்வளோ குற்றங்கள் நடக்குது, இருந்தாலும் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை ஏன் செயல்படாமல் வச்சுருக்காங்க? இது வந்து செயல்படாத வைக்கிறதுக்கு முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆள் பற்றாக்குறையாகவும் இருக்கலாம். இது வந்து அந்த குண்டான ஒரு காவலர்கள் பணியில் அமர்த்தி அதுக்கு உண்டான ஒரு பற்றாக்குறையாகவும் இருக்கலாம். இல்லை அரசின் கொள்கையாக இது வந்து வேண்டாம் நம்ம அப்படின்னு இதெல்லாம் இப்போ கவனிக்க வேண்டியது அரசு தானே? கண்டிப்பாக இது அரசு தான் கவனிக்கும். ஆனால் துரதிருஷ்டவசமாக தற்போது இருக்கின்ற அரசு வந்து இதில் கவனத்தை செலுத்தாமல் வேறு ஏதோ ஒரு இதில் கவனத்தை செலுத்துறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கவனத்தை செலுத்தா இந்த ரேஸில் கவனத்தை செலுத்திட்டு இருந்தாங்க. இந்த ஃபார்முலா அந்த கார் ரேஸு அது தேவையற்ற ஒரு இதுவாகத்தான் அனைத்து தரப்பு மக்களும் அதை வந்து அவளுக்கு தேவையற்றது வந்து பணக்காரர்கள் தான் அது வந்து தேவையாக ஒரு பாமர மக்களுக்கு அது வந்து பிரயோஜனம் இல்லை. அதுக்குண்டான பணத்தை இது போல ஒரு காவல் இதுக்கு வந்து நம்ம பணத்தை இது பண்ணி அனைத்து மகளிர் காவலும் கொஞ்சம் சிறப்பாக இது பண்ணி அவங்களுக்கு உண்டான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கலாம். ஸோ இது வந்து அரசு வந்து என்னவோ தெரியவில்லை, இந்த அரசு வந்து பெண்கள் பாதுகாப்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பதாக எனக்கு வந்த தகவல்கள் அப்படி இது பண்ணவில்லை. மற்றொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாலியல் குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறை வழக்குகள்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் 2021 இது வரைக்கும் கைதானவர்கள்னு பார்த்தீங்கன்னா சுமார் 13,000 பேர் தான் கைதாயிருக்கிறாங்க. இந்த போஸ்கோ சட்டத்திலையும் இருக்கட்டும், இந்த பாலியல் வன்முறை இதில் பார்த்தீங்கன்னா 13,000 பேர் கைதாயிருக்காங்க. ஆனால் இதில் தண்டனை வழங்கி குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டவர்கள் பார்த்தீங்கள் என்றால் 635 பேர் தான் இதில் குற்றவாளி. அப்போ மீதி இருக்கிறவங்கெல்லாம் இது போயிடுறாங்க. அப்போ குற்றவாளிகள் எல்லாமே தப்பிச்சிடுறாங்க அப்படிங்கிறீங்களா? அப்படிதான் புள்ளி விவரங்கள் நமக்கு கூறுகின்றது. ஏன்னா 13,000 பேர் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் குற்றவாளி என்று தண்டனை பெற்றவர்கள் 635 பேர் தான் தண்டனை பெற்றாங்க. நிறைய வழக்கு நிலுவையிலையும் இருக்குது. இதில் வந்து சில வழக்குகள் நிலுவையில் இருக்குது. எவ்வளோ இதெல்லாம் வந்து பல ஆண்டுகளாக அப்படியே போயிட்டே இருக்குது. இதுக்கு வந்து ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வரணும். இப்போ இது கல்கட்டாவில் மம்தா பானர்ஜி அவர்கள் அங்கே நடந்தக்கூடிய ஒரு பாலியல் வன்முறையில் மிகப்பெரிய இந்த நாடே அதை வந்து பாலியல் வன்முறைக்கு கொதித்தெழுந்து அங்கே இருக்கக்கூடிய இப்போ வந்து மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் கூட இதற்கு குரல் கொடுத்து இது பண்ணால் இப்போ அங்கே ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. மிகவும் கடுமையான தீர்மானம், அதை வரவேற்கக்கூடிய ஒரு தீர்மானமாகத்தான் பார்க்கிறது. அவங்க வந்து பாலியல் குற்றத்தில் ஈடுபடுறவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அரசு இரும்பு கரம் கொண்டு இது போல நடவடிக்கையில் ஈடுபடுறவங்களுக்குலாம் இரும்பு கரம் கொண்டு ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வர வேண்டும். சார், இப்போ சட்டம் கொண்டுட்டு வரணும்னு சொல்கிறீங்க, ஆனால் மாணவிகள், அதாவது பள்ளியிலேருந்து கல்லூரி மாணவிகள் பொது வெளியில் நடமாடுற பெண்கள் வரையும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அரசு இதில் ஏன் ஒரு தனி கவனம் செலுத்த மாட்டேங்குது? இதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும்னு ஏன் நினைக்க மாட்டேங்குது? இது அரசு ஏன் நினைக்க மாட்டேங்குதுன்னா அரசு வந்து அவங்களுக்கு சரியான அதிகாரிகள் வந்து அரசுக்கு வழிகாட்டுறது இதெல்லாம் சொல்லி அதிகாரிகள் வழிகாட்ட வேண்டும். அதிகாரிகளுக்கு இது வந்து ப்ரையாரிட்டியில் அவங்களுக்கு இருக்குதா இல்லையான்றது அரசு தான் முக்கியம். இதுதான் முக்கியமான ப்ரையாரிட்டி. பெண்கள் பாதுகாப்பு தான் மிக முக்கியமான ஒரு ப்ரையாரிட்டியாக இருக்கணும். இதுதான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பெண்கள் பாதுகாப்பு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு உரத்த நாடுல ஒரு பாலியல் வன்கொடுமை, அதாவது ரேப் செய்யப்பட்டு கற்பழிக்கப்பட்டு ஒரு பெண்ணை வந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த பெண்ணை வந்து உடனடியாக அந்த பெண்ணு போலீஸ் ஸ்டேஷனில் போய் காவல் நிலையத்து போய் புகார் கொடுக்கணும்னு பார்க்குறப்ப அவங்க போயிட்டு இங்கே போயிட்டு அலைக்கழிக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகப்பட்டு இது போல் பண்ணிருக்கிறதுனால ஒரு பக்கம் அலைக்கழிக்கப்படுறாங்க, புகார் கொடுக்க போகிறவங்க அலைக்கழிக்கப்படுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராயபுரத்தில் திமுக நிர்வாகிகளே மாணவிகளுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் பார்த்தீங்கன்னாக்க இன்னொன்று சுட்டி காட்ட, நேற்றைக்கு ஒரு டிஎஸ்பி, பெண் காவல் டிஎஸ்பியே வந்து அவங்கள வந்து அவங்க ஒரு இது சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுறதுக்கும் பெண் காவலர் டிஎஸ்பி அவங்க போய் அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத இருக்கிறப்ப இது போல சொல்லிட்டே போகலாம். இந்த பெண் காவலர்களுக்கு ஒரு சென்றாண்டோ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு திமுகவினுடைய ஒரு கூட்டத்திலே அந்த பெண் காவலரை அவங்க பாலியல் நிர்வாகிகளே பாலியல் இதுக்கு இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கே வந்து அப்புறம் அது என்ன ஆச்சுன்னு தெரியல, அது அப்படியே சைலண்டா இதாகி போச்சு.
காவலர்களுக்கே இன்றைக்கு வந்து ஒரு பெண் காவலர்களுக்கும் பெண் காவல் அதிகாரிகளுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுக்கே ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறப்ப இது எப்படி எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? மக்கள் எல்லாம் அதை தான் கேட்குறாங்க. எதை நோக்கி சென்றது? இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? இங்கே இருக்கக்கூடியது மக்கள் ஆட்சியா இல்லது இது வந்து வேற ஏதாவது ஒரு ஆட்சியா அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது குற்றவாளிகள் எண்ணிக்கை நிறையா இருக்குது, ஆனால் தண்டிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குன்னு சொல்கிறீங்க. நிறைய வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குன்னு சொல்கிறீங்க. இன்னொன்று வந்து ஆளும் கட்சியை சேர்ந்த பிரமுகர்களே நிறைய பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த தவறுகள்லாம் மூடி மறைக்கிறதுனால தான் குற்றவாளிகளுக்கு வந்து இன்னும் தைரியம் வந்துடுதா? நிச்சயமாக அப்படித்தான். இந்த தவறுகளில் வந்து இது வந்து பல்வேறு இது வந்து நீதித்துறையும் மாண்புமிகு நீதி அரசர்களும் இது போன்ற வழக்குகள் வந்தால் ஒரு மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்கணும், மாண்புமிகு நீதி அரசர்கள்லாம் இது போல வழக்கை உடனடியாக எதிர்த்து அது தீர்ப்பை தாமதமாக்காமல் செய்ய வேண்டும் என்பதுதான் மக்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. இது வந்து ஸோ இது மூடி மறைக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து இதில் வந்து இந்த பாலியல் வன்கொடுமைகளில் அரசியல் செல்வாக்கு உடையவர்கள் அதிகமாக இதில் வந்து ஈடுபடுறதாக மாதிரி தான் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அவங்க வந்து பணத்தை கொடுத்து எல்லாம் இது பண்ணி எப்படியோ அதை வந்து இது பண்ணுறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம் பாருங்கள். இந்த புள்ளி விவரங்கள் 13,000 வழக்குகள் இருக்குது. ஆனால் குற்றவாளின்னு இது பண்ணியிருக்கிறது 600 சொச்சம் பேருக்கு தான் குற்றவாளின்னு இருக்காங்க. இது மீச்சம் எங்கே இது பண்ணியிருக்கிறாங்க? இதுக்கு இன்னொன்று ஒரு சொல்யூஷன் இதுக்கு என்ன இது பண்ணோன்னா, இது வந்து இந்த சில்ட்ரன் அதாவது கல்லூரிகளுக்கு இப்போ போக்குவரத்து காவல்துறை இருக்குது, சட்டம் ஒழுங்கு காவல்துறை இருக்குது, அதுபோல் வெவ்வேறு பிரிவுகள் இருக்கிற மாதிரி இந்த பாலியல் வன்கொடுமைக்குன்னு இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதுக்குன்னு இயங்கக்கூடிய ஒரு தனி காவல் யூனிட் ஒரு இது பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அதைத்தான் அனைத்து மகளிர் காவல் நிலையம் கொண்டு வந்திருந்தாங்க. அது இப்போ வந்து சரியாக செயல்படல. அது இன்னும் கொஞ்சம் துரிதமாக செயல்படுறதுக்கு தான் வந்து முதல்வர் அவர்கள் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு தான் எல்லோருடைய மக்களின் எண்ணமாக இருக்கிறது. சார், இப்போ கடந்த ஆண்டு கனிமொழி அவர்களோட அந்த கூட்டத்தில் வந்து திமுக நிர்வாகிகள் போலீஸுக்கே பாலியல் சீண்டல் பண்ணாங்க. இன்றைக்கி கூட ராயபுரத்தில் திமுக நிர்வாகிகள் வந்து மாணவிக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரியான குற்றச்சம்பவங்கள்லாம் கொஞ்ச நாள் அப்படியே மூடி மறைச்சிட்றாங்க. அப்படின்னா ஏன் வந்து அரசு வந்து இதை மூடி மறைக்கணும்னு நினைக்கணும்? இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஈடுபடுறது ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் தான் இதில் முக்கியமாக இதில் குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுகிறாங்கன்றது நமக்கு வந்து ஒரு இதுவாகவே தெரியுது. நமக்கு வந்து அந்த கனிமொழி அவர்கள் கூட்டமாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் கூறிய மாதிரி இந்த ராயபுரம் கூட்டமாக இருக்கட்டும், இந்த இதெல்லாம் அவங்க ஆளுங்கட்சிக்கு மிகவும் நெருக்க தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் தான் இதாக. ஸோ அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தாலும் ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படும்ன்ற ஒரு இதனால அவங்க நடவடிக்கை எடுக்காத இதை அப்படியே இது பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை எல்லாம் நன்றாக இருக்குதுன்ற ஒரு மாய தோற்றத்தை மாய பிம்பத்தை அரசு செய்து கொண்டிருக்கிறது தான் நிதர்சனம். அப்போ கட்சிக்கு அவப்பெயர் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியாக கட்சி நிர்வாகிகள் வந்து பாலியல் ரீதியாக பெண்களை துன்புறுத்திட்டு இருந்தும் கூட ஏன் முதல்வர் கண்டுக்காமல் இருக்கார் அப்படின்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இது வந்து அதாவது பாதி விஷயங்கள் இது முதல்வர் கவனத்திற்கு போகிறதா என்பதே சற்று ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. கனிமொழி அவர்களே வந்து இந்த விஷயத்தில் வந்து அவர் கண்டனத்தை தெரிவித்திருக்கலாம். ஏன் இப்போ இந்த ஒரத்தநாடு சம்பவத்தை இது வந்து மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. அதாவது கூட்டுப்பாலியல் இதில் ஒரத்தநாடு விஷயத்தில் எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதுக்கு அந்த ஆளுங்கட்சியை சார் திமுக கட்சியை யாருன்னா எதிர்ப்போ ஒரு கண்டன குரல்களோ கொடுத்தார்களா? இன்று வரை யாரும் அதை பற்றி ஒரு கண்டனம் எதுவுமே வரவில்லை. இதை திசை திருப்ப வேற ஏதோ ஒரு சப்ஜெக்டை இது பண்ணி இது ஊடகங்களும் இது முக்கியமாக இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஊடகங்களும் இதை பற்றி வாயை திறப்பதில்லை என்பதுதான் சற்று ஆச்சரியமாக புரியுது சார். நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை பயந்து மிக்க நன்றி சார். நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.